ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடிக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கங்க. இதில் நீங்கள் வந்து டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் ஐடி இருக்கணும். லாகின் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் போய் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் தான் பண்ணணும். நீங்கள் சைன் அப்ன்ற பக்கத்தில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. அதுக்கு கீழே கேப்சான் இருக்கு பாருங்கள், அதை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூன்றதை கொடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிற விண்டோ வந்து உங்களோட நேம் கேட்கும், உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஓடிபி பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை இதில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஃபார்ம் 8 இருக்கு பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் 8 இருக்கு பாருங்கள். அந்த பிளாக் தான் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஃபோன் நம்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுதான். அந்த பிளாக்கில் ஃபார்ம் 8ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செல்ஃபாக அதர் எலக்ட்ரான்னு கேட்கும். செல்ஃபு உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா செல்ஃப்னு கொடுங்க, இல்லை வேறு யாருக்காக நீங்கள் பண்ணி தரீங்கன்னா அதர்ஸ்னு கொடுங்க. நான் வேறு யாருக்காக தான் பண்ணி தர போகிறேன். ஸோ அதர்ஸ் எலக்ட்ரான்னு தரேன். கொடுத்துட்டு அந்த இடத்துல எபிக் நம்பர் கேட்கும். அந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட நேம்லாம் அங்கே மேலே காட்டும், அது கன்ஃபார்மாக பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு தான்ன்றது ஒரு தடவை பார்த்துக்குங்க. நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு ஓகேன்றது கொடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 4 பாயிண்ட் வந்திருக்கும். இந்த 4 பாயிண்ட்டில் செகண்டாக இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல்னு இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதில் தான் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஓகேன்றது பட்டனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் 8க்கான அந்த கரெக்ஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும். இதில் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு கீழே வாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப்பு, ரிலேட்டிவ் நேம்ஸு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், ஃபோட்டோ, இது போல் நிறைய இருக்கும். இதில் எது கரெக்ஷன் பண்ணாலும் இதில் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல் நம்பர் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறேன்றதை மட்டும் தான் காட்ட போகிறேன். ஸோ மொபைல் நம்பரை செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த நம்பரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கொடுங்க. இந்த இடத்துல வந்து சென்னை நான் தரேன். நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களோட மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்சா கேட்டிருக்கோம். கேப்சாவை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்கள், அந்த சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போவோம். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக இந்த என்டர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் இருக்கு பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணதுக்கான ஃபார்ம் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ணீங்களோ அந்த கரெக்ஷன் வந்து இதில் இருக்கும். மேலே இருக்கிறது உங்களுடைய எபிக் நம்பர். நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் ஃபோன் நம்பரை இதில் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே போங்க. சப்போஸ் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீப் எடிட்டிங்னு இருக்குது, அது நீங்கள் மறுபடியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து சப்மிட்ன்ற பட்டனை பக்கத்தில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அது ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம்னு வந்து கேட்கும். அதில் எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்களோட ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.